ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம மாங்காய் வெல்லம் போட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். இது நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நல்லா வெல்லம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம காரக்குழம்பு மாதிரியே வச்சு வெல்லம் போட்டு செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இதுக்கு இந்த சைஸில் நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம அதிகமாக போட வேணாம். ஏன்னா ஏற்கனவே மாங்காயில் புளிப்பு இருக்கும். அதனால் ஒரே ஒரு தக்காளி, அதுவும் நம்ம இந்த பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, 150 கிராம் வெல்லம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, சீரகம், ஒரு 10-15 வெந்தயம் இதை தாளிக்கு போட்டுக்கலாம். நம்ம வெந்தயம் அதிகமாக போடக்கூடாது. இது பொரியட்டும். இப்போ இதிலே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை, இது நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம ஏற்கனவே மாங்காய் வெல்லம் பச்சடி செஞ்சுருக்கோம் வீடியோவில். அதில் நம்ம வெங்காயம், தக்காளிலாம் எதுவுமே போடுறதில்ல. இப்போ இதுக்கு நம்ம குழம்பு வைக்கிறதால வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு செய்கிறோம். இதிலே நம்ம தக்காளி போட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ நம்ம ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் நம்ம புளி எடுத்துருக்கோம். பாருங்கள், இதை நம்ம நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு சும்மா எதிர்ப்புளி தான் நம்ம போடுறோம், அதிகமாக புளியெலாம் போடக்கூடாது. இப்போ இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதிலே நம்ம குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கோபுரமாக எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இதிலே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். தீ சிம்மிலே வச்சு கிளறணும், இல்லாட்டினா இந்த மிளகாய் தூள்லாம் தீச்சல் வாசனை வந்துடும். இது கூட நல்லா நம்ம இப்படி கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த அரைநெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இந்த தண்ணியை இதிலே விட்டுடலாம். விட்டுட்டு அதிலே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி, நம்மளுக்கு திட்டமான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இந்த மிளகாய் பொடியை பச்சை வாசனைலாம் போகணும். இதில் தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும், பச்சை வாசனை போகட்டும். இப்போ இந்த குழம்பு நல்லா பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மிளகாய் பொடி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காவெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுட்டு நம்ம மீடியம் தீயிலே நம்ம வைக்கணும், அதிகமான தீ போடக்கூடாது. இதிலே இந்த மாங்காய் நல்லா வேகணும். இப்போ இதை மூடி போட்டு இந்த மாங்காவை நல்லா வேகட்டும். இப்போ மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப குழஞ்சியும் வேகக்கூடாது, திட்டமாக வேகணும் இது. இப்போ நம்ம இதில் 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பொடி பண்ணி. இதையும் நம்ம இதிலே போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் இதை அப்படியே கொதிக்கட்டும்.
இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த வெல்லம்லாம் போட்டு நல்லா கரைஞ்சி கொதி வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து நான் வந்து இது அரை டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ கடைசியாக இதில் போட்டுடலாம். இது வந்து நல்லா இந்த குழம்புக்கு ஒரு வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடணும். இது கொதிக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாங்காய் வெல்லம் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.